வெல்கம் டு டிஆர்பிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர் ஃபார் ஜுவாலஜி. இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த டாப்பிக்கில் செல் பயாலஜியில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷனில் ஒரு 50 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். சரிண்ணா? ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஷின் நம்பர் 50. ஸோ டியூரிங் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ், லெட் மீ ஜூம் இன் ஃபர்ஸ்ட். ஜூம் இன் பண்ணிக்கலாம். During DNA replications, the strand separated by what நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம். ஸோ திஸ் இஸ் செப்பரேட்டட் பை அன்வைண்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஓகே, ஸோ 50க்கு இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் வாட்? இட் இஸ் ஆல்வேஸ் செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் செமி டிஸ்கண்டினியூஸ். செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் செமி டிஸ்கண்டினியூஸ் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? zoom in one more time. எஸ், ஏன் செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ ஸ்டாண்டில் ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஸ்டாண்ட் வந்து பேரண்ட் ஸ்டாண்டு அண்ட் தி அதர் ஸ்டாண்ட் இஸ் நியூலி ஃபார்ம் ஸ்டாண்ட், அதாவது செமி கன்சர்வேட்டிவ். அண்ட் செமி டிஸ்கண்டினியூஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் இஸ் லீடிங் ஸ்டாண்டு, தி அதர் இஸ் லாகிங் ஸ்டாண்டு. சரிங்களா? ஸோ எப்பவுமே வந்து செமி டிஸ்கண்டினியூஸ் தான். பாதி வந்து தான் பாதி டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில், அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் ஒரு ஸ்டாண்ட் வந்து கண்டினியூஸ் ஸ்டாண்டு, தி அதர் ஸ்டாண்ட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஸ்டாண்டு. சரிங்களா? ஓகே, சரி, ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் 52க்கு வந்து பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, த நேம் enzyme that facilitates name the enzymes that facilitates opening of DNA helix during transcription. ஸோ டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் போது எது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ 53க்கு ஆன்சர் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஓகே, what will be the sequence of mRNA produced by the following stretch of DNA? சரிங்களா? ஸோ இதில் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. வாட் வில் பி த ஸ்ட்ரெச் ஆஃப் எம்ஆர்என்ஏ produced by the following stretch of DNA? இதில் முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூலி ஃபார்ம்டு எம்ஆர்என்ஏ வரும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ டெம்ப்ளேட் ஸ்டாண்டில் தான் எது வரும் அப்படின்னு பார்த்தா நியூலி ஃபார்ம்டு எம்ஆர்என்ஏ வரும். அண்ட் கோடிங் ஸ்டாண்டில் என்ன வரும்? எதுவுமே வராது. சரிங்களா? திஸ் ஆக்ஸ் இஸ் சைலண்ட் கோடிங் ரீஜன். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ நியூலி ஃபார்ம்டு டிஎன்ஏ எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீக்வன்ஸுக்கு ஆப்போசிட்டாக காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஏ இருக்குன்னா இங்கே டி இருக்கும், டீக்கு பதில் இங்கே என்ன இருக்கும்? யூராசில் இருக்கும். அப்போ வந்து இந்த பக்கம் டி இதுக்கு பதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஏ இருக்கும். ஜி சி இந்த மாதிரி ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ கோடிங் ஸ்டாண்டும் அப்போ இந்த நியூலி ஃபார்ம்டு ஸ்டாண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஓகேங்களா? எக்ஸப்ட் அந்த தைமின் பதில் யூராசில் இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆப்போச்சுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 5 இங்க வந்து 3 பிரைம் எண்டு, இப்போ இங்க இருந்து என்னவா இருக்கும்? 5 பிரைம் எண்டா இருக்கும். ஸோ 5 பிரைம் எண்டு ஞாபகம் வச்சுங்க. அந்த யுஏஜிசி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ 5 பிரைம் எண்டு எதுன்னு யுஏஜிசி இந்த மாதிரி சீக்வன்ஸ்ல இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, கோடிங் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளுக்கு கோடிங்ன்ற வார்த்தை வந்து நம்மளுக்கு குழப்பம். ஞாபகம் வச்சுங்க, கோடிங் ஸ்டாண்டும் எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டும் சிமிலராக இருக்கும் எக்ஸப்ட் தி யூராசில் பார்ட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க, எக்ஸப்ட் யூராசில் பார்ட் தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, லெட் மீ ரெஸ்ட் திஸ் ஒன். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஓகே, எஸ். Match the following RNA polymerase with their transcribed products. With their transcribed product. Okay. RNA polymerase 1 எது அப்படின்னு பார்த்தோம்னா, this is always rRNA. And RNA polymerase 2 எது அப்படின்னு பார்த்தோம்னா, this is heterogeneous
ஆர்என்ஏ. ஹெட்ரோஜினஸ் ஆர்என்ஏ அப்படின்றது எம்ஆர்என்ஏவோட முன்னாடி இருக்கிற ஃபார்ம் தான். சரிங்களா? ஸ்பைசிங்லாம் நடந்த பிறகு தான் அது எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். ஸ்பைசிங்லாம் நடக்கல நடக்கல அப்படின்னும் போது அது என்னன்னு சொல்லுவோம், ஹெச்என்ஆர்என்ஏ, ஹெட்ரோஜினஸ் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 வந்து அப்படின்னு பார்த்தோம்னா டிஆர்என்ஏ. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 55. கொஸ்டின் நம்பர் 56 பாருங்க. செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இது Franklin Stahl coined the term linkage. No. Punnett square வந்து was developed by British scientists. This is yes. Spliceosomes takes place in translation. Spliceosomes. Transcription. அப்ப இதுவுமே தப்பு. Transduction was discovered by Altman. So இதுவுமே வந்து தப்பு. சரிங்களா? So option B is the right answer. Option B is the right answer. Okay, let's go app. In the sequence is a sequence from the coding stand-up gene. What will be the corresponding sequence of the transcribed mRNA? நல்லா ஞாபகம், ஏற்கனவே சொன்னேன். இது கோடிங் ஸ்டாண்டா, இது கோடிங் ஸ்டாண்டு. அப்போ இது காம்ப்ளிமெண்டரியா இருக்குது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. ஞாபகம் வச்சுங்க. இது கோடிங் ஸ்டாண்டர்ட்னா இது டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட். அப்போ வாட் வில் பி தி கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் தி டிரான்ஸ்கிரைப்டு எம்ஆர்என்ஏ? டிரான்ஸ்கிரைப்டு எம்ஆர்என்ஏ அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இது சிமிலரா இருக்குன்னு இப்போதான் சொன்னேன். எம்ஆர்என்ஏவும் கோடிங் ஸ்டாண்டோட கோடானும் சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எக்ஸப்ட் டீக்கு பதில் யூ இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஞாபகம். ஒன்லி டெம்ப்ளேட் ஸ்டாண்டா வந்து சர்வ்ஸ் ஆஸ் a template for the newly forming mRNA. ஞாபகம் வச்சுங்க. Okay, it's the most important one. Which of the following RNAs should be most abundant in animal cell? சரிங்களா? எது மோஸ்ட் அபண்டன்ட் பார்த்தோன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஆர்ஆர்என்ஏ. ரைபோசோமல் ஆர்என்ஏ தான் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் ஆர்என்ஏ. ஓகே, வேற எதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்என்ஏஸ் ஆக்ட் as a structural RNA as well as ribozyme in bacteria? நல்லா ஞாபகம் வச்சுங்க. In bacteria. So this is always 23s. ஓகேங்களா? So 23 and 16 இது எல்லாமே எங்க இருக்கும் ப்ரோகேரியட்ஸ்ல. அண்ட் யூகேரியட்ல என்ன இருக்கும் 28 plus 18 இது ரெண்டுமே எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யூகேரியட்ல இருக்கும். ஸோ இது இந்த வேல்யூ மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ லெட் மீ கோ டவுன். Yeah, DNA-dependent RNA polymerase catalyzes transcription on one strand of DNA, which is called what? It is always called as a template stand. Coding stand never codes for mRNA. But coding stand always structurally similar to the newly forming mRNA. But template stand act as a template for the newly forming mRNA. Okay. இது ஆப்ஷன் இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன். செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்படியே பாருங்க. டைரக்ஷன் ஆஃப் ஆர்என்ஏ சிந்தசிஸ், டைரக்ஷன் ஆஃப் ரீடிங் ஆஃப் தி டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். சரிங்களா? டைரக்ஷன் ஆஃப் ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் 5' to 3'. இந்த டைரக்ஷன்ல நடக்கும். அப்போ ரீடிங் இதுக்கு ஆப்போசிட் நடக்கும். ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். A is the right answer. ஞாபகம் வச்சுங்க. ஸோ நியூலி ஃபார்மிங் ஆர்என்ஏ சிந்தசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எம்ஆர்என்ஏ எந்த போலாரிட்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 5' போலாரிட்டிலேருந்து 3' போலாரிட்டிக்கு வரும். பட் எந்த டிஎன்ஏவோட ஸ்டாண்ட் எந்த போலாரிட்டியில் இருக்கும் அப்படின்னா 3' இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு
removal of introns and joining of exons in a defined order during transcription is known as splicing, not slicing அல்ல splicing. So 64th answer என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is T, splicing. இது only it is found in eukaryote, no, it is not found in prokaryotes. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலாக வந்து you should remember this. If one strand of DNA has a nitrogenous base sequence as this one, what would be the complementary RNA strand sequence? What would be the complementary strand sequence? அப்படின்னு பார்த்தோம்னா this is always in RNA பார்த்தோம்னா this is always இதுக்கு ஆப்போசிட். சரிங்களா? B is the right answer. B is the right answer. வேற ஏதாவது ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 68th பாருங்க. ரிமூவல் ஆஃப் RNA polymerase 3 from nucleoplasm will affect the synthesis of tRNA. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tRNA வந்து ஆல்வேஸ் கோ அண்ட் சிந்தசைஸ் மீன் RNA polymerase 3 வந்து synthesizes tRNA. ஞாபகம். It is synthesized by what? 1 RNA polymerase 1. ஸோ mRNA வந்து it is synthesized by 2. இது வந்து 3. ஞாபகம். ஸோ இந்த சீக்வன்ஸில் வரும் which you must remember. One gene, one enzyme hypothesis வந்து it was proposed by what? One gene, one A is right answer. Biddle and Tata. ஞாபகம். இது எல்லாமே நம்ம தரவா இருக்கணும். During transcription, the holoenzyme RNA polymerase binds to a DNA sequence and the DNA assumes a saddle-like structure at that point. So what is the sequence called? What is the sequence called? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் டாடா பாக்ஸ். இது டாடா பாக்ஸ். ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். இன்னொரு கஷ்டம். எக்ஸான் பார்ட் ஆஃப் mRNA வந்து have code for what? This has codes for amino acids. So A is the right answer. 78. mRNA is synthesized on DNA template in which direction கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன் 5' to 3' எண்டில் தான் வந்து இந்த டைரக்ஷனில் சிந்தசிஸ் ஆகும். நான் வச்சுங்க. ஓகே, வேற என்ன பார்ப்போம். Gene and cistron words are sometimes used synonymously because one gene contains one cistron. One gene contains one cistron. And one gene contains many introns, exons. And introns are non-coding regions. Exons are coding regions. So எப்பவுமே வந்து இந்த ஜீனும் சிஸ்டானும் வந்து இட் இஸ் யூஸ் சினானிமஸ்லி ஒரு வார்த்தையாக பயன்படுத்துறாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் ஜீன் கண்டைன்ஸ் ஒன் சிஸ்டான். ஞாபகம். வேற DNA elements which can switch their position are called as transposons. They are called as transposons. ஞாபகம். ஸோ வேற ஏதாவது பார்ப்போம். The process of transfer of genetic information from DNA to RNA. From DNA to RNA பார்த்தீங்கன்னா transcription. So B is the right answer. B is the right answer. So under which of the following conditions there will be no change in the reading frame? Under which of the following conditions there will be no change in the reading frame of the following mRNA? எந்த கண்டிஷன்ல there is no change in the reading frame அப்படின்னு கேட்டிருக்கோம். So this can be deletion of
GGU from 7th, 8th, 9th பொசிஷன்ல delete பண்ணோம்னா there will be no change in the reading frame. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ டெலிஷன் அண்ட் அடிஷன் என்னவே அப்படின்னு பார்த்தோம்னா this leads to frame shift mutation. frame shift அந்த ரீடிங் ஃப்ரேம்ல மாறும். ஓகேங்களா? ஸோ 3 கோடானும் சரி 3 நியூக்ளியோடைடும் வந்து ஒரே டைம்ல வந்து delete பண்ணோம்னா there will be no change. அது நம்ம நல்லா தெரியும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். So, which of the following features of genetic code does allow bacteria to produce human insulin by recombinant DNA technology? By recombinant DNA technology. So, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜெனடிக் கோடும் பாக்டீரியாவோட ஜெனடிக் கோடும் சிமிலர், நியர்லி யூனிவர்சல். இட் இஸ் நியூலி யூனிவர்சல். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸ்பெசிபிக் கிடையாது. ஆம்பிகஸ் இல்லை, நான் ஆம்பிகஸ், ரிடண்டன்சி இல்லை, டீஜெனரசின்னு பார்த்தோம்னாவே இது டீஜெனரசின் வந்து இதை பற்றி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஒன் அமினோ ஆசிட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஒன் அமினோ ஆசிட் ரிடண்டன்சி இல்லை டீஜெனரசி கோட், when the code is degenerate நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா one amino acid can have more than one codon, but one codon has that particular amino acid. இதுதான் கோட் டீஜெனரேஷன் சொல்லுவோம். சரிங்களா? இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. வேற ஏதாவது ஒரு முக்கியமான கொஸ்டின் இருந்தா பார்க்கலாம். Whose experiments cracked that DNA and discovered unequivocally that a genetic code is triplet? யாரு வந்து ட்ரிப்ளெட் கோட்னு கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நிரண்டக். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பா வந்து நேம் அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு கொஸ்டினாவது நம்மளுக்கு வந்துடும் பிஜிடிஆர்பி 2025ல. ஸோ வி மஸ்ட் பி தரோ வித் எவ்ரி நேம்ஸ். சரிங்களா? ஓகே. Degeneration of a code is attributed to what? It is attributed to third member of a codon. தேர்ட் மெம்பர் ஆஃப் த கோடான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டூ கோடான் வந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் கோடான் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாபல் ஹைபோதசிஸ். என்ன சொல்லுவோம்? வாபல் ஹைபோதசிஸ். நான் படிச்சுங்க. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இனிஷியேஷன் கோடான் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏயுஜி. ஏயுஜி அண்ட் இனிஷியேஷன் கோடன் யூகேரிட்ல அதுவுமே அதே தான். அண்ட் திஸ் ஆல்சோ கோர்ஸ் ஃபார் மெத்தியோனைன். மெத்தியோனைன் வந்து சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். இது எல்லாமே வந்து அடிஷனல் பாயிண்ட். அப்படியே தொடர்ந்து ஒரு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்னா அதோட ரிலேட்டட் கான்செப்ட் நம்ம தொடர்ந்து அப்படியே மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி படிச்சா தான் யூ பி ஏபிள் டு கிராக் இட். ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். The two subunits of ribosomes, large and small subunit வந்து it is actually united at the critical ion level of what கேட்டிருங்க. சரிங்களா? So this is the subunits வந்து remain attached due to the magnesium, due to the presence of magnesium. ஞாபகம் வச்சுங்க. Polysome is formed by, இது ஒரு முறை டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. Polysome is formed by several ribosomes attached to a single mRNA. நல்லா ஞாபகம் வச்சுங்க. Several ribosomes it is attached to a single mRNA, which is known as polysome. சேம் அதெல்லாம் ஒரே கான்செப்ட் தான். த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், இது ஒரு முக்கியமான கான்செப்ட். த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இஸ் நோன் ஆஸ் அமினோ அசிலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ. சரிங்களா? டிஆர்என்ஏ வந்து ஷுட் பி சார்ஜ்டு. சரிங்களா? ஸோ இதுன்னு பார்த்தோம்னா
சி அமினோ அசைலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ. இதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். புரோட்டீன் சிந்தசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எதுன்னு பார்த்தோம்னா அமினோ அசைலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ தான் முக்கியமான ஃபேஸ். ஞாபகம் வச்சுங்க. கொரோனா கொரோனா first deciphered the triplet codon of what கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ he first deciphered the triplet codon of a cysteine and valine. முதல்ல இந்த அமினோ ஆசிட் தான் கோடான் வந்து முதல்ல விவரிச்சாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஸோ சிஸ்டீன் அண்ட் டெசிபேட் வந்து எக்ஸ்பிளைன்டுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. சிஸ்டீன் அண்ட் வேலைன். ஸோ 116க்கு வந்து பிஇஸ்டி ஆப்ஷன். பிஇஸ்டி ஆப்ஷன். வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் அதெல்லாம் பார்க்கலாம். Yeah. Protein synthesis in an animal cell occurs in. Protein synthesis வந்து எப்பவுமே எங்க தான் நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா on ribosomes present in the cytoplasm. In the cytoplasm as well as in mitochondria. So mitochondria அப்படின்னாவே this has the end symbiotic relationship. சரிங்களா, எண்டோசிம்பியான்ஸ்னு சொல்லுவோம். இது மைட்டோகாண்ட்ரியாவும் இந்த குளோரோபிளாஸ்டும். ஞாபகம் வச்சுங்க. இது அடிக்கடிக்கு வந்து கேட்டே இருப்பாங்க. Okay, yeah. Question number 128. During translation, initiation in prokaryotes, a GTP molecule is needed in association of 30S mRNA with formyl met tRNA. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜிடிபி இருந்தால் தான், குவானோசின் ட்ரைபாஸ்பேட் இருந்தால் தான் வந்து இந்த அசோசியேஷன் ஆஃப் எம்ஆர்என் ஐ மீன் 30S ஸ்மால் சப் யூனிட்ஸ் எம்ஆர்என் 30S mRNA with formyl met tRNA. இப்போ இது வந்து ஒன்னா வந்து சேரணும்னாவே we need a GTP molecule in prokaryotes. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. டிரான்ஸ்லேஷன் அப்போ முதல்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மாலர் சப் யூனிட் வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. முதல்ல வந்து ஸ்மாலர் சப் யூனிட், இது எம்ஆர்என்ஏ, இது எம்ஆர்என்ஏ. முதல்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சப் யூனிட் வந்து கீழே வந்து இது பண்ணும், அட்டாச் ஆகும். இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு எது உதவுதுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஜிடிபி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரிங்களா. வித் ஃபார்மைல் மெட் டிஆர்என்ஏ, வித் ஃபார்மைல் மெட் டிஆர்என்ஏ அண்ட் தென் தி லார்ஜ் சப் யூனிட் வந்து வரும். இந்த லார்ஜ் சப் யூனிட்ல வி ஹேவ் 3 சைட்ஸ், ஏ சைட்டு அண்ட் பி சைட்டு அண்ட் இ சைட்டு. ஓகேங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. The RNA that picks up specific amino acids from amino acid pool in the cytoplasm to ribosomes during protein synthesis is called. இது எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். Which of the following steps of translation? Translation என்னது? Protein synthesis does not consume high energy phosphate bond. High energy phosphate bond. Peptidyl transferase reaction. So all three வந்து they require high energy phosphate bond except this one. Peptidyl transferase reaction. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது மூணுத்துக்கும் வந்து ஏடிபி தேவைப்படும் எக்ஸப்ட் திஸ் ஒன், ஏ தவிர்த்து. ஸோ ஆப்ஷன் டஸ் நாட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஞாபகம் வச்சுங்க. புரோட்டீன் சிந்தசிஸ் இன் அனிமல் செல் டேக்ஸ் பிளேஸ் இன். இது எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் இன் தி நியூக்ளியோலஸ். Protein synthesis in an animal cells takes place in the nucleus as well as in the cytoplasm. நல்லா ஞாபகம் வச்சுங்க. In animal cell, for example, eukaryotes. Eukaryotes வந்து பார்த்தோம்னா in nucleolus as well as in the cytoplasm. ஏன் அப்படின்னு பார்த்தா நியூக்ளியோலஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா we have what இந்த ரைபோசோமல் ஆர்என்ஏ இருக்கு. ரைபோசோமல் ஆர்என்ஏ இருந்தால் தான் மட்டும்தான் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஓகே, வேற ஏதாவது கஷ்டமான கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். லேக் ஓப்ரான் பார்ப்போம். லேக் ஓப்ரான் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது 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 ரிலேட்டடாக நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன்.
சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால. ஸோ லெட்ஸ் லுக் அட் தி கொஸ்டின் நம்பர் 135. 135. ஸோ ஐ ஜீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் ஆக்ட் as a represent ரெகுலேட்டரி ஜீனு. Z gene இது என்னன்னு பார்த்தோம்னா பீட்டா கேலக்சிடேஸ். அண்ட் A stands for transacetylase, Y stands for permease. So option D is the right answer. Option D is the right answer. So இந்த ZYA அப்படின்னு பார்த்தோம்னா we call it as structural genes னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. லேக் ஓப்பரன்ல ஸ்ட்ரக்சரல் ஜீன் எதுன்னு கேட்டோம்னா இது மூணு தான் சொல்லணும். ஓகேங்களா? என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பிஓஎஸ். பிஓஎஸ் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ப்ரொமோட்டர், ஆப்ரேட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்ட் ஐ ஜீன் சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தோம்னா ரெகுலேட்டர் ஜீன். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் தான் இருக்கும். Let me erase this one. Go down. Yeah. முக்கியமான கொஸ்டின் 136 பாருங்களேன். செலக்ட் த கரெக்ட் மேட்ச். செலக்ட் தி கரெக்ட் மேட்ச். சரிங்களா? என்ன கரெக்ட் மேட்ச்? பிரான்சிஸ் அண்ட் மேத்யூ அண்ட் மெசில்சன். நோ, இது தப்பு. ஆஷ்லின் சேஸ், டிஎம்இ, இதுவும் தப்பு. அல்ஃபி ஜாய்ஸ் இதுன்னு பார்த்தோன்னா இதுவுமே தப்பு. ஓகேங்களா? அண்ட் ஜேக்கப் அண்ட் மொனார்டுன்னு பார்த்தோன்னா லேக் ஓப்ரா. லேக் ஓப்ரா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இங்க பாருங்க. All of the following are part of an operon concept except இப்பதான் நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுங்க. நம்ம ப்ரொமோட்டர் இருக்குன்னு சொன்னோம், ஆப்ரேட்டர் இருக்குன்னு சொன்னோம், ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குன்னு சொன்னோம், பிஓஎஸ்ன்னு சொன்னோம். பட் எக்ஸப்ட் திஸ் ஒன். ஸோ எக்ஸப்ட் என்ஹென்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து இட்ஸ் a பார்ட் ஆஃப் லேக் ஓப்ரான். Which of the following required as an inducer? லேக் ஓப்ரான் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தா இட் இஸ் ஆல்வேஸ் இன்டியூசபிள் ஓப்ரான் ஃபார் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லேக் ஓப்ரான் அப்படின்னு பார்த்தோம்னா. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் இஸ் லாக்டோஸ். கேலக்டோஸ் கிடையாது, இது தப்பு, இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன்ல வந்து லாக்டோஸ் அண்ட் அல்லோ லாக்டோஸ் கொடுத்தாங்கன்னா யூ ஹேவ் டு சூஸ் அல்லோ லாக்டோஸ். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். See, the gene regulation governing lactase operon of E. coli that involves LAC-I gene product is what? The LAC-I gene product is negative and inducible because repressor protein prevents transcription. So option D is the right answer. Option D is the. Yeah, it is negatively regulated when the glucose is present and lactose is absent. When the lactose is present, it is positively activated. Positive regulation and negative regulation. So this the lac operon is an example of gene regulation at transcriptional level. Lac operon is an example gene regulation at a transcription level. So which one of the following is wrongly matched? Wrongly matched அப்படின்னு பார்த்தோம்னா transcription writing information from DNA. ஓகேங்களா? இது ரைட்டு. DNA to tRNA. ஓகேங்களா? wrongly matched. No. Okay. Translation using information in mRNA to make protein. இதுவும் கரெக்ட். Repressor protein binds to operator. Binds to operator. இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து பாலிமரேஸ் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட்ஸ் டு ப்ரொமோட்டர் அண்ட் ரெப்ரஸர் ப்ரோட்டீன் வந்து பைண்ட்ஸ் வித் ஆப்ரேட்டர். இதுவுமே கரெக்ட். ஓப்ரான் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரொமோட்டர். சரிங்களா? ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வந்து ரைட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தப்பு. அவர் ராங்லி மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
select this two correct statement out of four. Fourல வந்து ரெண்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். So we have to choose that one. Um, Glucose and galactose may bind with a repressor. அப்ப இது தப்பு. ஒன்னு இருக்கக்கூடாது. இது தப்புனா ஒன்னு இருக்கக்கூடாது. அப்ப கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஞாபகம் வச்சுங்க. In the absence of lactose, the repressor binds with the operator. ஓகேங்களா? ஸோ இது கரெக்ட். Z gene வந்து கோட்ஸ் ஃபார் பெர்மியேஸ். Z gene வந்து கோட்ஸ் ஃபார் பெர்மியேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே தப்பு. ஞாபகம் வச்சுங்க. Z வந்து கோட்ஸ் ஃபார் ZYA. ZYA இது வந்து டிரான்சாசிடிலேஸ், பெர்மியேஸ் அண்ட் பீட்டா கேலக்சிடேஸ். அப்போ இது தப்பு. அப்போ இதுவும் இருக்கக்கூடாது. அப்போ சி இஸ் ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் வாஸ் எலிசிடேட்டட் பை எக்ஸ்பிளைன்ட் பை ஜேக்கப் அண்ட் மனோன். இப்போ இது வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம பேசிக் கான்செப்ட் தரவா இருந்தோம்னா எப்பவுமே வந்து அவங்க கொஸ்டின் எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணாலும் வில் பி ஏபிள் டு ஆன்சர். நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நான் வச்சுங்க. Equally cells with a mutated gene, while mutated Z gene of lacopron cannot grow in medium containing only lactose as a source of energy because of they cannot synthesize functional beta galacsidase. Functional ஏன்னா வந்து Z gene வந்து மியூட்டட் ஆயிருக்கும். அப்போ வந்து என்னது? They cannot synthesize functional beta galacsidase. So option B is the right answer. ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இன் நெகட்டிவ் ஓப்ரான் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. In negative operon, co-repressor binds with the repressor. Co-repressor binds with the repressor. So இது இந்த negative operon. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 155 பாருங்க. 155 ESTன்னு சொல்லுவோம். எக்ஸ்பிரஸ்ட் சீக்வன்சஸ் டேக் ரெஃபர்ஸ் டு வாட்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? திஸ் ஆக்சுவலி ரெஃபர்ஸ் டு ஜீன் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் mRNA. இதான் வந்து ESTன்னு சொல்லுவோம். எக்ஸ்பிரஸ்ட் டிஎன்ஏல வந்து நிறைய குரோமோசோம்ல நிறைய ஜீன்ஸ் அந்த டிஎன்ஏ இருக்கும். அதுல வந்து இஎஸ்சி நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா தோஸ் ஜீன்ஸ் தட் கேன் ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன் வந்து தேர் கால்ட் அஸ் EST, எக்ஸ்பிரஸ்ட் சீக்வன்ஸ் டேக்னு சொல்லுவோம். நான் வச்சுங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல் வந்து பார்த்துட்டே இருங்க. நிறைய ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் நியூ வீடியோஸ். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். சரிங்களா? ஸோ தட் வில் பி எ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் அஸ். அண்ட் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொண்டு வரோம். ஸோ அதுக்காக நிறைய கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைக்ஸ் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தட் வில் பி எ கிரேட் ஹெல்ப் ஃபார் அஸ். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ரியலி ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. We'll get to you with a new video once again. Thank you.